Hello everyone, welcome back to our channel Future Academy. நான் உங்க சிவகார்த்தி. இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா 2024 கட் ஆஃப் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆக்சுவலா நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய காலேஜ் பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் ஜேவியர் காலேஜ். ஓகேங்களா, அட்டானமஸ் காலேஜ், திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரின்னு சொல்லலாம். இந்த காலேஜில் 2024 வந்து எப்படி கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த டேட்டா வந்து ஒரு அஃபிஷியல் டேட்டான்னு சொல்லலாம். லாஸ்ட் ரவுண்ட் அந்த 3 ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2024 பாத்தீங்கன்னா 3 ரவுண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வரும் பாத்தீங்களா, அந்த ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் மூலியமாக அஃபிஷியல் டேட்டா வந்து நம்ம கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு காலேஜிலும் என்ன கட் ஆஃப் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் போயிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். டிஎன்இஏ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு ஏப்ரல் மே இந்த டைம்ல தான் வந்து அஃபிஷியல் டேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ என்ன கட் ஆஃப்ல இந்த கோர்சஸ்லாம் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தலாம். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 4955 வந்து பிரான்சிஸ் ஜேவியர் காலேஜோட கவுன்சிலிங் கோட். ஒவ்வொரு காலேஜுக்கும் அதோட கவுன்சிலிங் கோட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் மெயினாக நம்ம பார்த்தரலாம் என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஏஐடிஎஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 171.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து லாஸ்டா எடுத்த ஸ்டூடெண்ட்டோட இப்போ ஒரு 60 சீட்ஸ் வந்து அந்த காலேஜில் இருக்கு அப்படின்னா கவுன்சிலிங் அலாட் பண்றாங்கன்னா லாஸ்ட் எடுத்த ஸ்டூடெண்டோட கட் ஆஃப் தான் 171.5. இதுக்கு முன்னாடி ஒரு 180 கட் ஆஃப் இருக்கலாம், 190 கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கலாம். ஓகேங்களா, பிசி பொறுத்த வரைக்கும் 157, பிசிஎம் 168.5, எம்பிசி பாத்தீங்கன்னா 151 அண்ட் எஸ்சி பாத்தீங்கன்னா 139, எஸ்சிஏ 148.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக ஏஎம்எல் கோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரி 151, பிசி 150.5 அண்ட் பிசிஎம் 143, எம்பிசி 139.5, எஸ்சி பாத்தீங்கன்னா 114.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது சிஎஸ்பிஎஸ். இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 156, பிசி 148.5, பிசிஎம் 152, எம்பிசி 132.5 அண்ட் எஸ்சி 118 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான அப்டேட்ஸ் அண்ட் கவுன்சிலிங்கான கைடன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எல்லா விதமான அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் ஜேவியர்ல 171.5 ஓப்பன் கேட்டகரிக்கும், பிசிக்கு 155, பிசிஎம் 168.5 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. எம்பிசி பார்த்தீங்கன்னா 138 அண்ட் எஸ்சி 126, எஸ்சிஏ 134 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இசி டிபார்ட்மெண்ட். இசி பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில பாத்தீங்க அப்படின்னா 170, பிசில பாத்தீங்கன்னா 155, பிசிஎம்ல பாத்தீங்க அப்படின்னா 167.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இது எல்லாமே க்ளோசிங் கட் ஆஃப். ஆக்சுவலா இதெல்லாம் பிசிஏ எம்பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா 132, எஸ்சி 128 கட் ஆஃப்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, அடுத்தது ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்ல என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நீங்க பாத்துக்காங்க, ஸ்கிரீன்ல தெரியும். அண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 164 ஓசி கேட்டகரி, பிசி 152.5, பிசிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 161, எம்பிசி 133 அண்ட் எஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா 117 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்கிரீன்ல பார்த்தா தெரியும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் ஜேவியர் காலேஜோடது, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரி. இந்த காலேஜோட 2024 அஃபிஷியல் கட் ஆஃப்னு சொல்லலாம். ஓகேங்களா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னாலும் இந்த காலேஜில் படிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுவீங்க. கவுன்சிலிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு ஆல்.